கடவுள் இருக்காரா இல்லையா? ரொம்ப டைரக்டான கேள்வி. இந்த கேள்வி மனிதனுக்கு இன்றைக்கி நேற்று தோன்றதில்லை. ரொம்ப ஆதி காலத்திலிருந்தே, மனிதன் உண்டான காலத்திலிருந்தே அவனுக்கு எப்போ சிந்திக்க ஆரம்பித்தானோ நம்ம யார், நம்ம ஏன் இங்கே இருக்கோம், நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படிங்கிற கேள்வி நம்மளை யாராவது உண்டாகியிருப்பாங்களா, அப்போ கடவுள் ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிற அந்த கேள்விக்கான விடை பல நூறு ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்காங்க. மதகுருமார்கள் அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க, ஃபிலாசபர்ஸ் அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க, விஞ்ஞானிகள் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இப்படி கடவுள் பற்றிய கேள்விகளுக்கு பல்வேறு விதமான பதில்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் 21ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி, இந்த காலத்தில் இவ்வளோ நவீன அறிவியல் வளர்ச்சியில் அறிவியலில் புகழ்பெற்ற ஒரு பெரிய விஞ்ஞானியுடைய பார்வை கடவுளை பற்றி எப்படி இருக்கும், கடவுளை அறிவியல் பூர்வமாக எப்படி அணுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எளிமையான மொழியில் அவருடைய வார்த்தைகள்லேயே ஆழமான கேள்விகள் அறிவார்ந்த பதில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகம். இதில் நான் நேற்று இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டெலகிராம் எல்லாத்துலேயுமே ஃபேஸ்புக்கெலாம் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இல்லை எந்த சாப்டர் நாளைக்கு வீடியோ வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்பால் சொல்லியிருந்தீங்க. எஸ், நம்ம அதில் கடவுள் பற்றிய ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோடைய பார்வை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தோடைய ஸ்பெஷல் என்னென்னா, நான் எளிமையாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதில் இருக்கிற அவர் சொன்ன வார்த்தைகளே பயன்படுத்தி நான் உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன். அதுவே ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொல்கிறார், கடவுள் இருக்காரா இல்லையா, தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் Mr.GK. ஆழமான கேள்விகள், அறிவார்ந்த பதில்கள். இதோடைய சாப்டர் 8, விண்வெளியை நாம் காலனிப்படுத்த வேண்டுமா அப்படிங்கிற அந்த 8வது சாப்டரை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ டீட்டெயில்டாக ஒரு வருஷம் முன்னாடி போட்டாச்சு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சாப்டர் ஃபஸ்ட்டு சாப்டர், கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறாரா, நாம் ஏன் இந்த பூமியில் இருக்கிறோம், நாம் எங்கிருந்து வந்தோம் போன்ற நம்மளுடைய எழும் கேள்விகளுக்கு விடையளிக்கிற ஒரு முயற்சியாக தான் மதம் அப்படிங்கிறது முடிச்சுது. ரொம்ப வருடங்களாக இதுக்கான விடை கடவுள் தான் நம்மளை படைத்தார். ரொம்ப பலமான உறுதியான வைக்கிங் வீரர்கள் கூட இடி, மின்னல், புயல், கிரகணம் போன்ற இயற்கை நிகழ்வுகளுக்கு ஒரு அர்த்தம் கொடுப்பதற்காக அதுக்கெல்லாம் பயந்து தெய்வீக விஷயங்களை நம்ப தொடங்கினாங்க அப்படின்னு சொல்கிறார். இடி, மின்னல், மழை, புயல்னு இது எப்படி உண்டாகுதுன்னு தெரியாத காலத்தில் அதுக்கெல்லாம் கடவுள் தான் இதெல்லாம் உண்டாக்குனார் அப்படின்னு நம்பியிருக்க காலத்தில் மெல்ல 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 அறிவியல் உண்டாகி அறிவியல் விளக்கங்கள் அதுக்கு பின்னாடி தெரிய ஆரம்பித்த உடனே அப்பயும் சில மனிதர்களால் ஏற்றுக்க முடியல, சில பேர் ஏற்றுக்கிறாங்க. இடி, மின்னல், மழைக்கெல்லாம் சொல்லிட்டுங்க, இந்த பூமி எப்படி உண்டாச்சு சொல்ல முடியுமா அப்படின்னும் போது அந்த காலத்தில் பதில் இல்லை. பார்த்தீங்களா, அங்கே தான் கடவுள் இருக்கிறார், பூமியை கடவுள் தான் உண்டாக்கினார் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் ஒரு காலகட்டத்தில் சூரிய குடும்பம் எப்படி உண்டானது, பூமி எப்படி உண்டானதுலாம் சொல்லும்பொழுது இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஆனால் சூரியன் எப்படி உண்டாச்சுன்னு தெரியுமா, அங்கே தெரியல, அப்போ அங்கே தான் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சூரியன் எப்படி உண்டானது, ஒரு நட்சத்திரம் எப்படி உருவாகிறது அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் நமக்கு அறிவியல் பூர்வமாக விளக்கம் கிடைச்ச பிறகு இது போல படிப்படியாக பின்னோக்கி போய் பிக் பேங் அப்படின்ற இடத்துல நின்னா பிக் பேங்குக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியாது இல்லை, இப்போ அதுக்கு பதில் இல்லைல்ல, அங்கே கடவுள் இருக்கிறார் அப்படின்ட்டு. இப்படி அறிவியல் ஒவ்வொரு அடி வச்சு நகர அங்கே ஒரு அன்னோன், தெரியாத கேள்வி வந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாத்துக்கும் விடை கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது தான். பட் ஆனால் அடுத்த இடத்துக்கு நகரணும் இல்லை, நம்ம அந்த இடத்துல கடவுள் தான் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டா அடுத்த வளர்ச்சி இருக்காதுங்கிறதால அறிவியல் அடுத்தடுத்துன்ற கேள்விகளை நோக்கி நகர்ந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக அறிவியல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன் மனிதர்கள் கடவுள் நாங்கள் முட்டுக்கட்டை போடுறாங்க, அடுத்து அதை ஆய்வு பண்ணி அதை தாண்டறதுக்கு ஏன் மனிதர்கள் முயற்சிக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு ஹாக்கிங் ஒரு அழகான வரியை சொல்கிறாரு. அது அவர்களுக்கு அது ஒரு அசௌகரிய உணர்வை கொடுக்கிறது. கடவுள் இருக்கார், அப்பா இதுக்கெல்லாம் கடவுள் தான் அப்படின்னா ரொம்ப சௌகரியமாக இருக்குது, அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்குன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை நமக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ அது ஒரு அசௌகரிய உணர்வு. எல்லாமே நாம தான் செய்யணுமா, அப்போ மேலே ஒருத்தர் இல்லையா, என்னோட எல்லாமே நான் தான் பொறுப்பாங்கிற ஒரு பெரும் சுமை அவங்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறார். அறிவியலில் நிறைய விதிகள் கண்டுபிடிப்பாங்க இல்லையா, நியூட்டன்ஸ் லாவாக இருக்கட்டும், இல்லை கெப்லர்ஸ் லாவாக இருக்கட்டும், இல்லை தெர்மோடைனமிக்ஸ்லாம், இந்த மாதிரி நிறைய விதிகள் கண்டுபிடிக்கும் பொழுது பார்த்தீங்களா இதெல்லாம் கடவுளுடைய கைங்கரியம் தான், கடவுள் தான் இதெல்லாம் உண்டாக்கினார் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த லைன் சொல்கிறாரு. ஆனால் இப்படிப்பட்ட விவாதம் கடவுளை பற்றிய விவரிப்பே அன்றி அவருடைய இருத்தலுக்கான நிரூபணம் அல்ல. கடவுள் மீதான மக்களோட பார்வையே ஒரு விவரிப்பாக தான் இருக்குது. கடவுள் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார்ன்றதெல்லாம் அவரை பற்றி விவரிப்பை தவிர அது நிரூபணம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இந்த பிரபஞ்சம் ஒரு ஃபார்மேட்டில் இயங்குது இல்லையா, அது என்ன விதிகளுக்கு அடிப்படையில் இயங்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அறிவியல். இப்போ உதாரணத்துக்கு கிராவிட்டி அப்படிங்கிறது காலத்திலும் இருக்குது. அந்த கிராவிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற அடிப்படை அறிவை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கிராவிடேஷனல் லா, இந்த நியூட்டனோட விதிகள் எல்லாம். இந்த மாதிரி அறிவியல் பூர்வமான விதிகளை கண்டுபிடித்தது தான் அறிவியலுடைய மிகப்பெரிய சாதனையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இயற்கை விதிகள் என்று இப்போது நாம் அழைக்கும் இந்த விதிகள் பிரபஞ்சத்தின் இருத்தலை விளக்குவதற்கு நமக்கு ஒரு கடவுள் உண்மையிலே தேவையா என்பதை தெளிவுபடுத்துகின்றன. கடந்த காலம், வருங்காலம், நிகழ்காலம், இந்த முக்காலத்தையுமே எப்படி நடக்குது அப்படிங்கிறத இந்த விதிகள் நமக்கு விளக்குகிறது. இந்த இடத்துல டென்னிஸ் விளையாட்டை வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறார். அதாவது ஒரு டென்னிஸ் பால் நம்ம அடிக்கும் பொழுது எந்த டைரக்ஷனில், எந்த ஃபோர்ஸில், எந்த ஆங்கிளில் அடிக்கிறோங்கிறத வச்சு அது எங்கே விழும் அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியும். இது எல்லாமே இயற்கையுடைய விதிகளுக்கு உட்பட்டது. இது மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயமே, ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு டீ போடுறதா இருக்கட்டும், இல்லை எந்த
ஒரு விஷயமே சரி, இது எல்லாமே இயற்கையோடைய இந்த விதிகளுக்கு உட்பட்டு தானே நடக்குது. எதுவுமே இயற்கையோட விதிகளுக்கு அப்பாற்பட்டு நடக்கல. அதனால தான் ஒரு பந்து கீழே விழுந்தாலோ, இல்லை மழை பெய்தாலோ, இல்லை காற்று அடித்தாலோ, இல்லை நான் பேசுறது உங்களால் கேட்க முடிந்தாலோ, இதை புரிஞ்சுக்க முடிந்தாலோ, இது எல்லாமே இயற்கையோட விதிகளுக்கு கீழே தான் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று இந்த இயற்கையோட விதிகளுக்கு அப்பாற்பட்டு நடந்தால் அப்பொழுது கடவுள் இருக்கிறத நம்ம ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு டென்னிஸ் பந்தெல்லாம் நீங்கள் வேகமாக முன்னோக்கி அடிக்கிறீங்க, ஆனால் அது பின்னோக்கி போகுது. அப்போ இயற்கையோட விதிகளை பிரேக் பண்ணி இது நடக்குது அப்படின்னா இந்த விதிகளை மீறிய, இந்த விதிகளை செய்த ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம நம்ப முடியும். ஆனால் இது எல்லாமே ஒரு விதிக்குள்ளே தான் நடக்குது அப்படின்னும் பொழுது கடவுளுடைய தேவை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஒரு பந்து பறக்கும் திசையிலிருந்து கோள்களின் இயக்கம் வரை பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே வந்து இயற்கை விதிகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. மனிதர்கள் உண்டாக்கின விதிமுறைகள் மாதிரி இல்லாமல் இயற்கை விதிகள் மீறப்பட முடியாதவை. அதனால தான் அவை சக்தி மிக்கவையாக இருக்கின்றன. இப்போ இந்த இயற்கை விதிகள்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒன்றாகும், அடுத்த 1000 வருஷத்துக்கு கழிச்சு வேற மாதிரி இருக்காது. எல்லாமே எப்பயுமே நிலை பெற்று ஒரே மாதிரி எக்காலத்திலும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கடவுளுக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிற கேள்வி கேட்க ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாம் சரியாக நடக்கிற இந்த இயற்கை விதி தான் கடவுள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு அவர் சொல்கிறாரு, இயற்கை விதிகள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு வடிவமாக கடவுளை நீங்கள் சித்தரிக்கலாம். ஆனால் பெரும்பாலான மக்கள் கடவுளை அப்படி பார்க்கறதில்ல. மனிதனை போல ஒரு உருவம் கொடுத்து தனிப்பட்ட முறையில் அவர் கூட நாம் உறவை வைத்துக் கொள்கிற மாதிரியான ஒரு பிம்பமாக தான் கடவுளை நம்ம சித்தரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஆரம்ப காலத்தில் ஐன்ஸ்டீன் வந்து சில இடங்களில் கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். எங்கெங்கெல்லாம் இந்த இயற்கை விதிகள் இருக்கோ அதெல்லாம் வந்து கடவுள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி இவர் சொல்கிறாரு, ஐன்ஸ்டீன் போலவே நானும் வந்து இயற்கை விதிகளை விவரிப்பதற்கு கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னு வச்சுக்கிட்டா கடவுளோட மனசை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த இயற்கை விதிகளை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நூற்றாண்டோடைய முடிவுக்குள்ளேயே கடவுளோட மனதை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இடி மின்னல் ஆரம்பிச்சு பூமி இப்படி வந்துச்சு, நட்சத்திரம் எப்படி வந்துச்சு, பிக் பேங் எப்படி வந்துச்சுங்கிற அளவுக்கு நம்ம இப்போ வளர்ற இந்த அறிவியல் வளர்ச்சியை பார்த்து இந்த நூற்றாண்டோட முடிவில், அதாவது 2100 வரத்துக்குள்ள நாம் இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டானது அப்படிங்கிற இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்டை முழுசாக புரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறேன். இப்போ தான் ரொம்ப முக்கியமான கேள்வியான இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றிற்று அப்படிங்கிற கேள்விக்கு வராரு. ஓகே, இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெருவெடிப்புக்கு பிறகு இந்த பிரபஞ்சத்தோடைய பரிணாம வளர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த வெடிப்புக்கு பிறகு இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே வந்து நட்சத்திரங்கள், கிரகங்கள்னு இந்த கேலக்சிஸ், இது எல்லா பருப்பொருட்களுமே உண்டானது எல்லாமே ஒரு நேச்சுரலா, ஒரு இயற்கையோட விதிக்கு உட்பட்டு தான் நடக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொன்னபடியே இந்த பிக் பேங்கை வேணால் கடவுள் உண்டாகிருக்கலாம், இல்லை உண்டாக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு இந்த பிரபஞ்சத்தோடைய முழு பரிணாம வளர்ச்சியும் இயற்கையோடைய விதிகளுக்கு உட்பட்டு தான் நடக்குது. அதில் கடவுளே நினைத்தாலும் அதில் தலையிட முடியாது. அப்படி அவரால் அந்த விதிகளை உடைக்க முடிந்தா அது விதிகளாகவே இருக்க முடியாது. அப்படின்னா பிரபஞ்சத்தின் துவக்க நிலையை தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் மட்டும்தான் கடவுளுக்கு இருந்திருக்க வேண்டும் என்று அர்த்தமாகிறது. கிட்டத்தட்ட பெரும்பான்மை கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து ஓகேப்பா, அறிவியல் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிச்சு, பிக் பேங்குக்கு முன்னாடி கடவுள் தான்ப்பா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோன்ற இடத்துல அங்கதான் அடுத்த லைன்ல எழுதுறாரு, ஆனால் அந்த துவக்க நிலையும் ஏதேனும் விதிகளின் அடிப்படையிலேயே நிகழ்ந்திருக்க வேண்டும் என்பது எனக்கு தோன்றுகிறது. ஆகவே கடவுளுக்கு எந்த சுதந்திரமும் இருந்திருக்க முடியாது அப்படின்னு எழுதுறாரு. எப்படி அந்த துவக்க நிலை விதிக்கு உட்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு 3 விஷயங்கள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு டீ போடணும்னா நமக்கு வந்து பால் வேணும், டீ தூள் வேணும், சர்க்கரை வேணும், கொஞ்சம் நெருப்பு இருந்தால் போதும், நம்ம டீ போட முடியும் இல்லையா. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு இதெல்லாம் இருந்தால் போதும் அப்படின்னு அறிவியல் சொல்கிறது இல்லையா, அதில் இருந்து ஆரம்பிக்கிறார். முதல்ல ஒரு நிறையுள்ள பருப்பொருள். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே பருப்பொருள் தான் இல்லையா. கிரகங்கள், நட்சத்திரங்கள், தூசு, தும்பதி எல்லாமே பருப்பொருட்கள் சொல்லுவாங்க. அதாவது ஃபிசிக்கலாக நம்மளால் தொடக்கூடிய அணு அளவுக்கு சிறிதாக இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பருப்பொருட்கள் தான். அடுத்தது ஆற்றல், எனர்ஜி. இப்போ நீங்கள் மேலே நிமிந்து சூரியனை பார்த்தீங்கன்னா அந்த சூரியனுடைய கதிர்கள் வந்து உங்கள் முகத்தில் விழும்போது ஒரு வெப்பத்தை உணர்றீங்க இல்லையா, அதுதான் ஆற்றல். அது கிட்டத்தட்ட 15 கோடி கிலோமீட்டருக்கு தொலைவிலிருந்து அந்த ஆற்றல் கடந்து உங்களை வந்து அடைஞ்சிருக்கு. அடுத்தது முக்கியமானது வெளி, ஸ்பேஸ். இந்த பருப்பொருளையும் இந்த ஆற்றலையும் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா, ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லையா, அதுதான் வெளி. அப்போ ஒரு மேட்டர், பருப்பொருள், ஆற்றல், அதற்கான வெளி, இது 3ம் இருந்தால் நம்மளால் ஒரு பிரபஞ்சத்தை கிரியேட் பண்ணிட முடியும். இந்த 3 எங்கேருந்து உண்டாச்சு அப்படிங்கிற கேள்விக்கான விடை 20ஆம் நூற்றாண்டு முன்னாடி வரைக்கும் நமக்கு கிடையாது. ஐன்ஸ்டீன் வந்த பிறகு நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறார். இதில் ஐன்ஸ்டீன் வந்த பிறகு இன்னும் சிம்பிளாக்கிறாரு. இதில் 2 பொருளை சேர்த்து ஒன்றாக்கிறார். அது எதுனா ஆற்றலும் நிறையும். E = mc². ஈனா எனர்ஜி. அந்த எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னா மாஸ் ப்ளஸ் E² பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். ஒரு ஆற்றல் தான் பருப்பொருள், ஒரு பருப்பொருள் தான் ஆற்றல் அப்படிங்கிறார். ஓகே, இது ஒரு உதாரணம் மூலம் சொல்லணும்னா நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்கிறேன். பட் இதை டேரெக்டாக அப்படியே எடுத்துக்க வேணாம். ஒரு புரிதலுக்காக, பட்டாசு இருக்குது, ஒரு பெரிய பட்டாசு இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு மாஸ், நிறை கொண்டது, ஒரு பருப்பொருள். அதை நம்ம வெடிக்க வைக்கும்போது ஒரு பெரும் சத்தத்தோட ஒரு பெரிய ஆற்றல் வெளிப்படுது இல்லையா. இது வந்து ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறோம். நிறையிலேருந்து ஒரு பெரிய ஆற்றலாக அது மாறுது. ஒரு ஸ்டீம் என்ஜின், ஒரு நீராவி ட்ரெயின் எடுத்துக்கிட்டோம்னா கூட அதில் வந்து நம்ம நிலக்கரியை போட்டோம்னா அதிலிருந்து அது எரிஞ்சு வெளில வரும்போது நீராவி வேகமாக வரும்போது அது வந்து எப்படி ஒரு ட்ரெயினை புஷ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆற்றல் வெளில வருது இல்லையா. அப்போ நம்ம ஒரு விஷயத்தில் நிறையிலிருந்து ஆற்றலை வெளில எடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஆற்றலை நிறையாவும் கன்வெர்ட் பண்ண முடியும். நம்ம நிறைய இடத்துல இந்த பிரபஞ்சத்தில் ஒரு
பருப்பொருள் ஆற்றலாக மாறுறதை பார்த்துருப்போம். ஆனால் ஒரு ஆற்றல் பருப்பொருளாக மாறுறதை நம்ம அதிகமாக இங்கே உலகத்தில் பார்க்க முடியாது. இது ஈக்குவல் டு MC² வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஒரு ட்ரெயின் வேகமாக போகுது அப்படின்னா அதீத ஆற்றல் செலவு பண்ணி வேகமாக போகுது. அப்படி ஒளியோடைய வேகத்தில் அதுக்கு நெருக்கமான வேகத்தில் போக அது பருப்பொருள் அதிகமாகும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். பேசிக்காக புரிஞ்சிக்க வேண்டியது பருப்பொருளும் ஆற்றலும் ஒன்றுக்கொண்டு இதுதான் ஈக்குவல் டு MC² சொல்லுது. இப்போ ஹாக்கிங் என்ன சொல்கிறார்? பிரபஞ்ச சமையலுக்கு தேவையான பொருட்கள் மூலப்பொருட்கள் 3ல் இப்போ 2 சுருங்கிருச்சு அப்படிங்கிறார். இப்போ இந்த ஆற்றலும் வெளி ஸ்பேஸ் இது ரெண்டும் எப்படி உண்டாச்சு அப்படின்னும் பொழுது தான் நாம் பிக் பேங் அப்படிங்கிற தியரியை சொல்கிறோம். பிக் பேங் சொல்லக்கூடிய பெருவெடிப்புக்கு பிறகு தான் இந்த ஆற்றலும் ஸ்பேஸ் வெளி முதல்ல ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறதே அப்போ தான் உண்டாகி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த பிரபஞ்சத்துக்கான இடமும் அப்போ தான் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சிலரை பொறுத்தவரை இங்குதான் கடவுள் மீண்டும் உள்ளே நுழைகிறார். ஆற்றலையும் வெளியும் உருவாக்கியது அவர்தான். அவர்களை பொறுத்தவரை படைப்பு நிகழ்ந்த கணம்தான் பெருவெடிப்பாகும். ஆனால் அறிவியல் வேறு ஒரு கதையை கூறுகிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அறிவியல் இங்கே நிற்குது அப்படின்னும் பொழுது அங்கே கடவுள், அதை தாண்டி கண்டுபிடிச்சா அதோட கடவுள் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறார். இந்த பிக் பேங்கோடைய பெரிய கேள்வியே எதுவுமே இல்லாத ஒன்றிலிருந்து எப்படி ஒன்றாக இருக்க முடியும், ஜீரோலேருந்து எப்படி ஒரு பொருள் வந்திருக்க முடியும் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல தான் வினோதமான ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜீரோ அப்படிங்கிறது -1 அண்ட் +1 இது ரெண்டும் சேர்ந்தால் தான் ஜீரோ. எதிர்மறை ஆற்றல்னு ஒன்று இருக்குது, ஆற்றல் எதிர்மறை ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறார். ஒன்றுமே இல்லாத ஒரு சமதளத்தில் ஒருத்தன் வந்து ஒரு மண்மேடு உருவாக்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. மண்வெட்டியால் மண்ணை எடுத்து ஒரு மண்மேடை உண்டாக்கிட்டான், ஏதோ ஒன்று உருவாக்கிட்டான். ஆனால் இது எங்கேருந்து உருவாக்கினா? அதுக்கு நிகரான ஒரு பள்ளமும் தோண்டிருக்கு இல்லையா? அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்தில் இருக்கிற மண்ணு தான் அங்கே மேடாக இருக்குது. இதை சொல்கிறாரு. அவன் உண்டாக்கி கொண்டிருப்பது ஒரு குன்றை மட்டும் இல்லை, ஒரு குழியையும் கூட தான். அந்த குழி அக்குன்றின் எதிர்மறை வடிவாகும். பெருவெடிப்பின் பொழுது இந்த நேர்மறை ஆற்றல் பருப்பொருள் இதெல்லாம் உண்டான அதே சமயம் எதிர்மறை ஆற்றலும் உண்டாகிருக்கு. அப்போ பிரபஞ்சத்தோடைய சமநிலை அப்படிங்கிறது இந்த நேர்மறை எதிர்மறை சேர்க்கும் போது 0ல் வந்து நிற்கும். இது ஒரு இயற்கை விதி தான். இயற்கையை மீறி எங்கே எதுவும் நடக்கல, அது ஒரு இயற்கையாக தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்புறம் இந்த எதிர்மறை ஆற்றலுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஸ்பேஸ் 3வது பொருள் இருக்குல்லையே, சமைக்கிறதுக்கான 3வது பொருளான அது வெரி ஸ்பேஸில் தான் அது இருக்குது. டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி பற்றி சொல்கிறேன். நேர்மறை மற்றும் எதிர்மறையின் கூட்டு 0 இருக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படிங்கிறதால இதை முதலில் தோண்டி விட்டது எது அல்லது யார் என்பதை மட்டும்தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அதான விஷயம். ஒரு பிரபஞ்சம் தன்னிச்சையாக தோன்ற என்ன காரணமாக இருக்கும்? எடுத்தெடுப்பில் கேள்வி நம்மை திக்கு முக்காட செய்யலாம். ஏன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்வில் இப்படி ஒரு நிகழ்வே நடந்தது கிடையாது. திடீர்னு சொடக்க போட்டோன்னே நம்ம கையில் காஃபி வந்தது கிடையாது. திடீர்னு சொடக்க போட்டோன்னே ஒரு கார் நம்ம முன்னாடி நின்னது கிடையாது. அப்போ எதுவுமே இல்லாத ஒன்றிலிருந்து திடீர்னு ஒரு பருப்பொருள் தோன்றது உங்களுக்கு பரிச்சயம் இல்லை அப்படிங்கிறதால நம்மளால் அதை யோசிக்கவே முடியலை. திடீர்னு சொடக்க போட்டால் காஃபி வராது. ஆனால் நீங்கள் அந்த காஃபி கோப்பைக்குள் குதித்து அதில் இருக்கும் பால் துகள்கள் நுழைந்து அதன் அணுக்கரு மற்றும் அணு உட்கருவை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லாதிருந்து ஏதோ ஒரு மாயாஜாலம் போல வழங்கக்கூடிய சாத்தியமுள்ள ஒரு உலகிற்குள் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீங்க. அதுதான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். ஒரு அணுவிற்குள்ளே இருக்கக்கூடிய சிறிய துகள்களை பற்றி படிக்கக்கூடிய அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த துகள்களால் உண்மையிலாகவே சீரற்ற முறையில் தோன்ற முடியும். ஒரு சில கணங்களுக்கு ஓரிடத்தில் தலைக்காட்டி விட்டு மறைந்து மற்றொரு இடத்தில் அவற்றால் தோன்ற முடியும். பிக் பேங் காலத்தில் நம்மளுடைய இந்த பிரபஞ்சமே ஒரு புரோட்டான் மாதிரி ஒரு அணுவை விட சிறியதான அளவில் தான் இருந்திருக்கு. இப்படி இந்த குவாண்டம் இயற்பியலின் விதிப்படி அந்த முதல் ஆரம்பம் இருந்திருக்கலாம். மீண்டும் அந்த முக்கியமான கேள்வி வருது, பெருவெடிப்பு நிகழ வழிவகுத்த குவாண்டம் கொள்கையை கடவுள் உண்டாக்கினாரா? இதை வேற வார்த்தைகளில் சொல்லணும்னா, ஒரு குவாண்டம் கொள்கையை உருவாக்க நமக்கு கடவுள் தேவையா அப்படின்னு கேட்குறாரு. இறை நம்பிக்கை வைப்போரை அவமதிக்கும் எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் அறிவியலிடம் இதற்கான அதிகமான திருப்திகரமான பதில் இருப்பதாக நான் கருதுகிறேன். நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதோடைய முடிவு வந்து பிக் பேங்கில் தான் நிற்கும். ஒரு அறிவியல் தண்ணீர் கொட்டுதுன்னா இந்த தண்ணீர் எப்படி கொட்டுது, ஏன் கொட்டுது அப்படின்னு கேட்டால், அந்த தண்ணீர் நீராவியாக மேலே இருந்து கொட்டுது. எப்படி நீராவியாக போச்சு? சூரியன் எடுத்திருக்கும். சூரியன் மூலமாக அது ஆவி அடைந்து அது நீராவியாக மேலே போயிருக்கும். சூரியன் எப்படி உண்டாச்சு? பிக் பேங்லேருந்து உண்டாச்சு. இப்போ திடீர்னு உங்கள்கிட்ட டைம் என்ன அப்படின்னு கேட்டால் டைம் சொல்கிறீங்க. எப்படி இந்த டைம் அப்படின்னு கேட்டால் காலவெளி, இந்த ஸ்பேஸ் டைம் அது கூட ரிலேட் ஆனது. ஸ்பேஸ் டைம் எப்படி உண்டாச்சுன்னு பார்த்தா பிக் பேங்கில் போய் நிற்கும். இல்லை ஒரு வேளை இந்த டைம் எப்படி காட்டுது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலுக்குள்ள போனால் அந்த கடிகாரம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு போனால் அதுக்கு பின்னாடி ஒரு இயற்கை விதி இருக்கும். அந்த இயற்கை விதி எப்படி உருவாச்சு, இந்த பருப்பொருட்கள் எப்படி உருவாச்சுன்னா அதுவும் பிக் பேங்கில் தான் போய் நிற்கும். இப்படி நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் பிக் பேங்கில் தான் போய் அந்த முடிவு நிற்கும். இப்படி எல்லாமே பெருவெடிப்பு தாங்கிறத பற்றி நிறைய முக்கியமான விஷயங்களை எழுதுறாரு. பிரபஞ்சத்தில் காலமும் வெளியும் எவ்வாறு பின்னி பிணைந்திருக்கிறது அப்படிங்கிறது ஐன்ஸ்டீனுடைய விவரிப்பு நமக்கு காட்டுது. பெருவெடிப்பு நிகழ்ந்த அக்கணத்தில் தான் காலத்திற்கு ஒரு அற்புதமான விஷயம் நிகழ்ந்தது. காலமே அப்பதான் பிறந்தது. எப்படி எல்லா கேள்விகளும் பிக் பேங் அப்படிங்கிற இடத்த போய் முட்டி நிற்குதோ அதேமாரி காலம் அப்படிங்கிறதும் அதோடைய ஆரம்பம் பிக் பேங்கில் நிற்குது. நம்ம பூமியில் எங்கே கார்னர் இருக்குது அப்படின்னு கேட்டால், பூமிங்கிறது கோலப்படிமா, அதில் எங்கே கார்னர் இருக்குது? அப்போ அது ஒரு இன்வேலிடான கேள்வி இல்லையா? நம்ம பூமியுடைய மையத்திலிருந்து அதோடைய துருவத்துக்கு போயிட்டீங்க, வட துருவமோ இல்லை தென் துருவமோ அதோடைய உச்சிக்கு போயிட்டீங்க. இப்போ வட துருவத்துக்கு வட திசையில் என்ன இருக்குது, இல்லை தென் துருவத்துக்கு தென் திசையில் என்ன இருக்குன்னு கேள்வி கேட்டால் அது எவ்வளோ அபத்தம். அதுதான் முடிவு இல்லையா? அதை தாண்டி அங்கே வட துருவமோ தென் துருவமோ இல்லை. அதே போல தான் காலம், இந்த பிக் பேங்குக்கு முன்பு என்ன இருந்தது அப்படின்ற அதுக்கு முன்புன்ற கேள்வியை காலத்தை குறிக்கும். அதுக்கு முன்னாடி காலமே இல்லைங்கிறதால இந்த கேள்வியை இன்வேலிட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார். பெருவெடிப்புக்கு முன்னால் காலம் என்ற ஒன்றே கிடையாது அப்படின்னும் பொழுது பிரபஞ்சத்தை படைக்க கடவுளுக்கு காலமே கிடையாது. யோசிச்சு பாருங்க, கடவுள் ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கல,
ஒரு காலம் எடுக்கலாம், அந்த காலமே நாட் எக்ஸிஸ்ட், அதுவே கிடையாதுன்னும் பொழுது எப்படி கடவுளால் உண்டாகி இருக்க முடியும்? எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா? இல்லை, ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறார், நாம் விரும்பும் எதன் மீதும் நம்பிக்கை வைப்பதற்கும் வைக்காததற்குமான சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. கடவுள் என்ற ஒருவர் கிடையாது என்பதுதான் என்னுடைய கண்ணோட்டம் அப்படின்னு ஹாக்கிங் சொல்லி முடிக்கிறார். ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவருடைய அறிவியல்பூர்வமாக ஏன் கடவுள் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கும் இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாகியிருக்கலாம் கடவுள் இல்லாமல் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இந்த புத்தகத்தில் இந்த சாப்டரில் அவர் பேசியிருக்கார். இதில் நான் முழுசாக படிக்கல, ஹைலைட்டாக சில முக்கியமான வார்த்தைகள் மட்டும் தான் நான் அடுத்து இதில் சொன்னேன். நீங்கள் இதை முழுசாக படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். என்னுடைய தாட் என்ன, பர்சனலாக கடவுளை நான் நம்புறேனா இல்லையா, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற என்னுடைய தாட்டை நான் வேறு இடத்துல டீட்டெயில்டாக வேறு மாதிரி சொல்ல முயற்சி பண்ணுறேன் விரைவில். நம்மளுடைய ஆடியன்ஸ், நீங்கள் பார்க்குற உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத நான் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.